ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம 2 சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். ஒன்று லைட் கலராகவும் இன்னொன்று டார்க் கலராகவும் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனில் ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். ஒரு லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட போகிறோம். எப்பவும் போல் நம்ம 2 நூலாக எடுத்து அதில் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் இந்த நாட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கிளாத்துக்கு அடியில் விட்டு மேலே ஊசி அந்த மாதிரி குத்திட்டு இந்த மாதிரி எடுக்க போகிறோம். நம்ம எப்பவும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னும் வர்ற எல்லா ஸ்டிச்சுக்குமே பீட் ஒர்க் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் தான் பேசிக்கு. அதனால சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஷேப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இமேஜ் எல்லாம் ஒரு 4-5 இமேஜ் போட்டு நூல் திரியாக வரல நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கடுத்து தான் டபுள் செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கலர் நூல் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் அதே மாதிரி நாட் போட்டுட்டு கீழே நூலை எடுத்துக்கலாம். ஊசி இந்த மாதிரி குத்திட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஃபஸ்ட்டு நூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூலை வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே போட்ட செயினோட நடுவில் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம செயின் போட்டிருக்கோம்ல அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஊசியை குத்தி செயின் போடணும். இதே மாதிரியே அடுத்த செயினோட சென்டர் இதே மெத்தடு தான். திருப்பி அடுத்த செயினோட சென்டர் இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்க சென்டரில் குத்தி குத்தி செயின் போடணும். அவ்வளோதான். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். செயின் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டபுள் செயின் ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே பாருங்கள் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டபுள் கலர் நூலில் போடுறப்போ அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டபுள் செயின் ஸ்டிச் நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே டபுள் செயின் ஸ்டிச்சை வச்சு ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் போட்டிருக்கோம். இதில் இதே மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க டபுள் செயின் ஸ்டிச். இந்த பூவில் போட்டிருக்கப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோவில் ஆரி சம்மந்தமாக அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டிச்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.